காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் கடத்தலுக்கு பயன்படுத்துவதற்காக வாகனத்தை கொடுத்ததாக ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் பிறகு அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு அவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஜூன் மாதத்திலிருந்து சஸ்பெண்டில் இருந்த ஜெயராம் தற்போது சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆயுதப்படை ஏடிஜிபியாக இருந்த ஜெயராம் அப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதன் பிறகு சஸ்பெண்டிலே இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவருக்கு இந்த வாரத்திற்குள் பணியிடம் ஒதுக்கீடு செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. வருகிற மே மாதத்தோடு அவர் ஓய்வு பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.